السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله والصلاة والسلام على رسول الله. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. ربنا زدنا علما يا مقلب القلوب ثبت قلبي على دينك. உள்ளங்களை புரட்டுபவனே, எங்கள் உள்ளங்களை உன்னுடைய தீனின்பால் உறுதிப்படுத்துவாயாக. ஆமீன். ஹைர். அல்ஹம்துலில்லாஹ். அன்பான ஒவ்வொரு சகோதரிகளுக்கும் இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் அவனுடைய ரஹ்மத்தும் பரக்கத்தும் என்றென்றும் நிலவட்டுமாக இன்ஷா அல்லாஹ். சகோதரிகளே, ஏன் அப்படிங்கிற கேள்வி இல்லாம நம்மளுடைய இஸ்லாம் அப்படிங்கிற மார்க்கம் கிடையாது. இஸ்லாத்துல எல்லாத்துக்கும் கேள்வி இருந்தது. அல்லாஹ் சுப்ஹானல்லாஹு தஆலா இடத்துல எல்லா கேள்விகளுக்கும் பதில் இருந்தது. அல்லாஹ் கேள்வி கேட்க சொல்றான். அல்லாஹ் நம்மள கேள்வி கேட்க சொல்றான். இவ்வளவு ஏன் சகோதரிகளே, இஸ்லாம்ங்கிற மார்க்கத்துக்கு முன்னாடி ஒரு மனிதனை அல்லாஹ் படைக்கிறான் இல்லையா? அல்லாஹ் படைத்த அந்த முதல் மனிதர் ஆதம் நபி, ஆதம் அலைஹி வஸல்லம். அந்த மனிதரை படைப்பதற்கு கூட முதல்ல அங்க கேள்வி எழுந்தது. ஏன் என்ற கேள்வி இல்லாமல் மனிதனே படைக்கப்படவில்லை. நம்ம எல்லாருக்குமே தெரியும், வானவர்கள், மலக்குமார்கள், மலாயிகா. இந்த வானவர்கள் அல்லாஹ் என்ன சொல்றானோ அதை செய்யக்கூடியவங்க. அவங்களுக்கு தூக்கம் கிடையாது, பசி கிடையாது, தாகம் கிடையாது. அற்புதமான படைப்பு, ஒளியால் படைக்கப்பட்ட அற்புதமான படைப்பு. அல்லாஹ் என்ன சொல்றானோ அல்லாஹ் கீழ் படிந்தவர்கள். அல்லாஹ் என்ன சொன்னானோ அதை செய்யக்கூடியவர்கள். அல்லாஹ்வை சுஜூது செய்த நிலை, அல்லாஹை ருக்கு செய்த நிலை, அல்லாஹ்வை வணங்கிய நிலை. வானவர்கள் அல்லாஹ் என்ன சொன்னானோ அதான் செய்வாங்க. அல்லாஹ் அவர்களுக்கும் கட்டளையிட்டு இருக்கிறான் போல. வானவர்களும் கேள்வி கேட்டார்கள் அல்லாஹ்விடத்துல. அல்லாஹ் மனிதனை படைக்க போகிறேன் பூமியின் பிரதிநிதியாக. இந்த சொன்ன உடனே மலக்குகள் அங்க கேள்வி கேட்கிறாங்க, பூமியில் விஷமம் செய்யக்கூடிய, இரத்தத்தை சிந்தக்கூடிய மனிதனையா பிரதிநிதியா நீ படைக்க போற? ஏன் மனிதனை நீ பிரதிநிதியா படைக்கிற அப்படின்னு சொல்லி மலக்குமார்கள் அங்க கேள்வி கேட்டாங்க. வானவர்கள் முதல்ல நம்மளை படைக்கிறதுக்கே கேள்வி கேட்டிருக்காங்க. அல்லாஹ் சொன்னாங்க பதிலையும். அல்லாஹ் சொன்னான், நீங்கள் அறியாதவற்றையெல்லாம் நான் அறிந்தவனாக இருக்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், எல்லா விஷயங்களையும் நான் அறிந்தவனாக இருக்கிறேன்னு சொன்னான். உங்களுக்கு தெரியாத விஷயங்கள் கூட எனக்கு தெரியும். சோ நம்மளை படைக்கிறதுக்கே ஏன்னு ஒரு கேள்வி எழுந்தது. ஏன் படைக்கிற அல்லாஹ்? மனிதனை படைக்கிறேன்னு சொல்றியே, ஏன் மனிதனை பூமிக்கு ஹலீஃபாவாக படைக்கிற? இது சூரா பக்கராவுல 30வது வசனமா இடம்பெறக்கூடிய ஒரு வசனம். وَإِذْ قَالَ رَبُّكَ لِلْمَلَائِكَةِ إِنِّي جَاعِلٌ فِي الْأَرْضِ خَلِيفَةً قَالُوا أَتَجْعَلُ فِيهَا مَن يُفْسِدُ فِيهَا وَيَسْفِكُ الدِّمَاءَ. அல்லாஹ் சொன்னா, ஆக்க போகிறேன், இன்னி ஜாயிலுன், நிச்சயமாக நான் ஆக்க போகிறேன், ஃபில் அர்தி ஹலீஃபா, பூமியினுடைய பிரதிநிதியாக. யாரை? ஒரு மனிதரை. சோ ஏன் அப்படிங்கிற கேள்வி அங்க வந்தது. காலு, மலக்குமார்கள் கேட்டார்கள், அத்தஜஅலு, நீ படிக்க போகிறாயா? ஏன் படிக்க போற? மையுஃப்ஸிது, அவர்கள் பூமியில் விஷமம் செய்வார்களே, குழப்பம் செய்வார்களே. வயஸ்ஃபிகு திமா, இரத்தத்தை சிந்தக்கூடியவர்களாக இருக்கிறார்களே, அவர்களை ஏன் படைக்க போகிறாய் அப்படின்னு அங்க கொஸ்டின் கேட்டாங்க. இப்ப மனிதனை படைப்பதற்கே முதல்ல ஏன்னு கொஸ்டின் கேட்டு மனிதன் படைக்கப்பட்டிருக்கான். அப்ப மனுஷனுக்குள்ள ஏன்கிற கேள்வி எல்லாமே இருக்குமா என்ன? இதெல்லாம் ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம் இல்லையா? நமக்குள்ள ஏன்கிற கேள்வி இல்லாமலே இருக்காது. சஹாபாக்கள் கேள்வி கேட்டாங்க, எவ்வளவோ கேள்விகளை கேட்டாங்க. அல் குர்ஆன்ல நிறைய வசனங்கள் இருக்கு. அல்லாஹ் சொல்லுவான், உங்களுக்கு மாதத்தை பற்றி கேள்வி கேட்கிறார்கள், பிறையை பற்றி. வானத்தில் தோன்றது நிலா, அதுல காணக்கூடிய பிறையை பற்றி உங்களிடத்தில் கேள்வி கேட்கிறார்கள். சோ சஹாபாக்கள் கேள்வி கேட்டாங்க. சோ நம்ம ஒவ்வொரு கேள்விகளையும் கேட்கத்தான் மார்க்கத்துல நிறைய தெளிவு பிறக்குது.
கேள்விகளுக்கும் வரைமுறை இருக்கு. எப்படி வாழணும் அப்படிங்கிறத நம்ம ரசூலுல்லாஹ் கிட்ட இருந்து கத்துக்கிறோம். ஏன்னா ரசூலுல்லாஹ் அல் குர்ஆனாகவே வாழ்ந்தார்கள். அல் குர்ஆனாகவே ரசூலுல்லாஹுடைய வாழ்க்கை இருந்தது. ஸோ எப்படி கேள்வி கேட்கணும் அப்படிங்கிறத சஹாபாக்கள் கிட்ட இருந்து நம்ம கத்துக்கலாம். எப்படியெல்லாம் கேள்வி கேட்க கூடாது அப்படிங்கிறத பனு இஸ்ரவேல், மூசா நபியினுடைய சமூகமாக இருந்த பனு இஸ்ரவேலர்கள் கிட்ட இருந்து நாம கத்துக்கலாம். குரான் முழுக்க நீங்க குரானை ரிசைட் பண்ணிட்டு இருக்க நம்மளுக்கு தெரியும். இது ரமதானுடைய மாதம், எல்லார் கையிலையுமே அல் குரான் தவழும். அல் குர்ஆன் தவழ்ந்துட்டு இருக்கும். நம்ம வாய் வந்து குரானை ஓதிக்கிட்டே தான் இருக்கும். ஏதாவது ஒரு நன்மை நம்மளுக்கு வேணும், அந்த அமல்ல நம்ம இருக்கணுங்கிறதுக்காக குரானும் கையுமா நம்ம இருக்கக்கூடிய இந்த மாதம் நம்மளுக்கு நல்லாவே தெரியும். பனி இஸ்ராயீல் அப்படிங்கிற வசனம் நம்ம குரான்ல நிறைய இடத்துல படிப்போம். அதிகமான முறை பேசப்பட்ட சமூகம், நிறைய நியமாக்களை பெற்ற சமூகம், அல்லாஹ்வுடைய நியமாக்களை கண்கூடாக பார்த்த ஒரு சமூகம். எப்படியெல்லாம் கேள்வி கேட்க கூடாதுங்கிறத அவங்க கிட்டதான் கத்துக்கணும். நாங்க அல்லாஹ்வை கண்கூடாக திரையின்றி பார்க்கணும் அப்படின்னு கேட்டாங்க. நஅூது பில்லாஹி மின்ஹா. அல்லாஹ் நம்மை பாதுகாக்கட்டும். இது போன்ற கேள்விகளை எல்லாம் விட்டு நம்மை அல்லாஹ் பாதுகாக்கட்டும். அல்லாஹ் நியமாக்களை கொடுத்தான். பாலை வனத்துல அல்லாஹ் அவங்களுக்கு மேகத்தை கொண்டு நிழலிட செய்தான். உணவு கிடைக்காத பாலை வனத்துல அல்லாஹ் அவர்களுக்கு மண்ணு சல்வா, ஒரு வகையான தானியம், இறைச்சியை தேடி போய் பிடிக்க வேண்டியதில்லை. அந்த பறவை அவங்களுடைய கை கெட்டுற தூரத்துல இருக்கும், போனா உடனே பிடிச்சிட்டு வந்துருவாங்க. அப்படிப்பட்ட ஒரு இறைச்சி. தானியத்தையும் இறைச்சியையும் அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்தான். இவ்வளவு நியமாக்களையும் அனுபவித்த அந்த மக்கள் கேள்விகளை கேட்க சொன்னா, நீ இதெல்லாம் கேள்வியாடா அப்படின்னு கேட்கிற அளவுக்கு கேட்டிருப்பாங்க. ஒரு நபியை எப்படி நடத்தணுங்கிறது கூட தெரியாத அளவுக்கு நபியை அவங்க வந்து அவமதிச்சு நடத்தியிருப்பாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வினுடைய தூதர். ஒரு நபிக்கான மரியாதையை அவங்க கொடுத்து பேசியிருக்க மாட்டாங்க. நபி கிட்ட எப்படியெல்லாம் கண்ணியமாக இருக்கணும், எப்படியெல்லாம் கண்ணியமான முறையில பேசணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்மளுடைய சஹாபாக்கள் கிட்ட இருந்து நம்ம கத்துக்கலாம். அப்ப அவர்களுடைய கேள்வி கேட்கிறது இந்த காலம் வரைக்குமே அவங்களுடைய கேள்விகள், அவங்க கேள்வி ரசூலுல்லாஹ் கிட்ட கேட்டாங்க. அந்த கேள்விக்கு ரசூலுல்லாஹ் கொடுத்த பதில் இந்த காலம், இப்ப நம்ம எடுத்து புரட்டினாலும் கூட நம்மளுக்கு அந்த ஹதீஸ்கள்ல பதில் இருக்கு. கேள்விகள் அப்படி இருக்கணும். ஏன் யா ரசூலுல்லாஹ் அப்படின்னு அவங்க ஒரு கேள்வியை கேட்கிறாங்கன்னா, அப்ப அது இந்த காலத்துக்கும் பொருந்தக்கூடியதா தான் கேட்டாங்க. சஹாபாக்கள் கேட்ட கேள்விகளை எல்லாத்தையும் நம்ம அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய முஸ்ஹஃப்லயும் சொல்லி இருக்கிறான். நம்மளுடைய முஸ்ஹஃப்ல இருக்கு, நம்மளுடைய அல் குர்ஆனில இருக்குது. பிறைகளை பற்றி கேள்வி கேட்டார்கள். பிறைகளை பற்றி மக்களும் இடத்தில் கேள்வி கேட்கிறார்கள். முகமதே நீர் கூறும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்லுவான். சூரா பக்ராவுல 189வது வசனமாக இருக்குது. அதே மாதிரி எதை செலவிட வேண்டும், செலவு செய்வது எதை செலவிட வேண்டும், இதை பற்றியும் இடத்தில் கேட்கிறார்கள். நபியே நீர் கூறுங்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்லுவான். அதே மாதிரி புனித மாதங்களில் போர் செய்வது, அல்லாஹ் கண்ணியமிக்க மாதங்களாக புனித மாதங்களாக கொடுத்த மாதங்களில் போர் புரிவது பற்றி இன்னைக்கு நாம பாக்குறோமே. இன்னைக்கு போர் அப்படிங்கிறது வார் அப்படின்னா பழங்காலத்துல இருந்ததுப்பா அப்படின்னு நம்ம யாராவது சொல்றோமா? ஒரு போர் நடந்தது வந்து அதெல்லாம் மன்னர் காலத்துல நடந்ததுன்னு கண்கூடா நம்ம பாக்குறோம். இன்னைக்கு காலத்துல கூட நம்ம கண்கூடா பார்த்தோம். இன்னமும் போர் நடந்துகிட்டு இருக்கிறதையும் நம்ம பார்த்தோம் நம்ம வாழக்கூடிய காலத்திலையும். அப்ப போர் பற்றி, அப்ப புனித மாதத்தில் போர் செய்யலாமா செய்யக்கூடாத கேள்விகள். மது சூதாட்டம் நம்ம வாழ்க்கையில இன்னைக்கு சகஜமாயிடுச்சு இல்லையா? ஒரு பெண்ணுக்கு வந்து மனம் முடிக்கிறதுக்கு வந்து மாப்பிள்ளை தேடுறாங்க அப்படின்னா அவங்க முதல் கேள்வி என்ன? எவ்வளவு மகர், என்னுடைய பிள்ளைய கட்டி மனம் முடிச்சுக்க போறவர் வந்து என்ன ஓதி இருக்காரு, எப்படி, இது எல்லாத்தையும் விட நம்ம என்ன வேலை செய்யறாரு, எப்படி சொத்து இருக்கு, இது எல்லாத்தையும் விட்டுருங்க சகோதரிகளே. முதல்ல நம்ம ஒரு கேள்வி கேட்போம், மாப்பிள்ளைக்கு ஏதாவது கெட்ட பழக்கம் இருக்குதா? கேக்குறோமா? சுப்ஹானல்லாஹ், இத பத்தி அப்பவே கேள்விகள் எழுந்துருச்சு. ஏன் இந்த கேள்விகள் எல்லாம் வந்தது? அல்லாஹ் நம்மளுக்கு அதுக்கான பதில கொடுத்திருக்கிறான். ஒன்னொன்னுக்கும் பதில் இருக்கு. இதுவும் சூரா பக்ராவில் இடம்பெறக்கூடிய வசனம் தான். மது சூதாட்டத்தை பற்றிய கேள்வி.
இன்னைக்கு சூதாட்டம் வந்துட்டு போன்ல நம்ம கையில வச்சிருக்க போன்ல ஜங்கிலி ரம்மி, ரம்மின்னு ஒண்ணு இல்லாம நம்ம போனை பார்க்க முடியாது. rummycircle.com. சகோதரிகளே கொஞ்சம் பாருங்க எப்படியெல்லாம் நம்மள சூதாட்டம் சுத்தி சுத்தி வருது. விளையாடாதவர்களை நம்ம பாக்குறோமா அப்படின்னு கேட்டோம்னா அது ரொம்ப அபூர்வமா இருக்குது. மார்க்கத்தை விளங்கி வாழக்கூடிய அல்லாஹ் பாதுகாத்த நன்மக்களை தவிர நிறைய பேர் இதுல மூழ்கி போய் இருக்கிறாங்க. மது குடிக்காத நபரை நம்ம தேடிதான் பார்க்கணும். சகோதரிகளே பாருங்க, கொஞ்சம் நினைச்சு பார்த்தோம் நம்ம வாழ்க்கையில நாம இன்னைக்கு ரசூலுல்லாஹோடு இருந்த சஹாபாக்கள் நபி தோழர்கள் கேட்ட கேள்விகள் ஒன்னொன்னும் இந்த காலத்துக்கும் பொருந்தக்கூடியது. அது குர்ஆன் எல்லா காலத்துக்கும் மக்களுக்கு, எல்லா மக்களுக்கும், அல்லாஹ் படைத்த ஒவ்வொரு மக்களுக்கும் பொருந்தக்கூடியது. அவனை வணங்கக்கூடிய முக்மீன்களுக்கு மட்டும்னு கிடையாது. அப்படிப்பட்ட நூலை தான் நம்ம கையில வச்சிட்டு இருக்கோம். நம்ம கையில் தவழுமல் குர்ஆன். அதில் ஒவ்வொரு விஷயத்தை பற்றியும் கேள்விகள் கேட்கப்பட்டது. அனாதைகள் பற்றி கேள்வி, மாதவிடாய் ஹைது முழுக்குன்னு சொல்றோம், ஹைது மாதவிடாய், இதை குறித்தும் கேள்விகள் இருக்குது. நம்மளுக்கு அனுமதிக்கப்பட்டது எது, அந்த நேரம் எப்பொழுது வரும், மறுமை நாள் குறித்த கேள்வி. ஜாஹிலியா காலத்துல வாழ்ந்த மக்கள், அறியாமை கால மக்கள் ஹஜ் செய்யறாங்க இல்லையா, அப்பையில இருந்தே இருக்குது, ஜாஹிலியா காலத்துல இருந்தே இருக்குது. அந்த மக்கள் அங்க இருந்து அப்படியே தொடர்ச்சியாக அந்த வம்சாவளிகள், எங்களுடைய மூதாதைகள் இப்படி செஞ்சாங்க, எங்களுடைய மூதாதைகள் அப்படி செஞ்சாங்கன்னு சொல்லி அப்படியே தொடர்ச்சியா வந்த மக்கள் ரசூலுல்லாஹ் காலத்துல வரும்போது, ரசூலுல்லாஹ் உண்மையான மார்க்கத்தை எத்தி வைக்கும் போது அவங்க எல்லார் மனசுலையும் உதித்த கேள்வி. ஏன்னா ரசூலுல்லாஹ் மார்க்கத்தை எத்தி வைக்கும் போதே ரசூலுல்லாஹ் எதையும் சொன்னாங்க, அல்லாஹோடு சேர்த்து மறுமை நாளையும் நம்பிக்கை கொள்ள சொன்னாங்க. அந்த நாள் எப்போ வரும், நாங்க ஏன் அந்த நாளை நம்பணும்? கேள்விகள் கேட்கப்பட்டது. அந்த நாள் எப்பொழுது வரும், ஏன் அந்த நாளை நம்பணும்? அல்லாஹ் நிறைய இடத்துல சொல்லுவான். நம்ம எடுத்துக்கலாம் பாருங்க, எக்ஸாம்பிள் ஈஸியா எடுக்கலாம். ஒரு மனிதர் இந்த துன்யாவுல இருக்காரு, நல்ல அமல்களை செய்யக்கூடியவராக இருக்கிறாரு, உள்ள அளவுலையும் சரி, நம்ம கண்கூடா பார்க்கக்கூடிய அளவுலையும் சரி, அல்லாஹ் எதெல்லாம் தடுத்தானோ அதை விட்டு தன்னை தடுத்து கொண்டு வாழ்ந்தவர், அல்லாஹ் எதையெல்லாம் ஏவினானோ அதையெல்லாம் தன்னுடைய வாழ்க்கையில் அமல்படுத்தி வாழ்ந்தவர், ஒரு நல்ல மனிதர், நல்ல முறையில் வஃபாத்தும் கிடைத்த ஒரு நல்ல மனிதர். அவரும் அல்லாஹ் எதையெல்லாம் தடுத்தானோ அதை மட்டும் செய்து, அல்லாஹ் ஏவிய விஷயங்களை விட்டும் தன்னை தடுத்து கொண்டு வாழ்ந்த ஒரு மனிதர். ரெண்டு பேரும் சமம் ஆயிடுவாங்களா? ஒரு நல்லோரும் ஒரு தீயோரும் சமமாயிடுவாங்களா? அல்லாஹ் குர்ஆன்ல கேட்பான், ஒவ்வொரு இடத்துலயும் சொல்லி காமிச்சுக்க, ஒரு நல்லோரும் ஒரு தீயோரும் சமமாயிடுவாங்களா, இவங்களும் அவங்களும் சமமா அப்படிங்கிற கொஸ்டின் அல்லாஹ் ஒவ்வொரு இடத்துலயும் கேட்பான். ஒரு முஷ்ரிக், இணை வைக்கக்கூடியவர், ஒரு இணை வைக்கக்கூடியவரும் அல்லாஹ் ஒருவனே என்ற அந்த ஈமானில் வலுவாக இருந்த ஒரு முஃமினும் சமமாகி விடுவாங்களா? ரெண்டு பேரும் சமமா? அப்ப துன்யாவில் நாம செஞ்ச அந்த தவறுக்கு எங்க நம்மளுக்கு தண்டனை கிடைக்கும்? அல்லாஹ் நிறைய தண்டனைகள் நம்மளுக்கு துன்யாவிலேயே கொடுத்துருவான், நிறைய தண்டனைகள் துன்யாவிலேயே கொடுத்துருவான். அதை விட கடுமையாக்கப்பட்ட தண்டனைகள் மறுமையில் இருக்கு. அந்த நாளை அஞ்சி இந்த துன்யாவில் நீங்க வாழுங்க. அப்ப துன்யாவிலேயே நம்மளுக்கு தண்டனைகள் பெரிய விஷயமா தெரியுது அப்படின்னா, மறுமையுடைய தண்டனைகளை நான் பயங்கரமா வச்சிருக்கேன். தண்டனை கொடுப்பதில் நான், அல்லாஹ் தன்னை சொல்லுவான், தண்டிப்பதில் இன்னும் சிறந்தவன். சொல்லா தண்டிப்பதிலேயும் சிறந்தவனாத்தான் இருக்கிறான். சோ தண்டனைகள் அங்க கடுமையா இருக்கும், ரொம்பவும் கடுமையானவன். அல்லாஹ் தண்டிப்பதில் கடுமையானவனாக இருக்கிறான். அப்ப நம்மளுடைய ரப்பு இவ்வளவு தூரம் தண்டனையை குறித்து எச்சரிக்கை செய்கிறான். எந்த கேள்வியில இருந்து? அந்த நாள் எப்பொழுது வரும், அந்த நாள் எப்பொழுது வரும், அவர்களுடைய கேள்வி. அப்ப அந்த நாளுக்கு நீங்க தயாராயிட்டீங்களா? மறுமை நாளுக்கு நம்ம தயாராகி நம்ம கையில நன்மைகளோட வச்சுக்கிட்டு இருக்கோமான்னு பார்த்தோம்னா அங்க இல்ல.
நம்ம கையில அவ்வளவு நன்மைகள் இருக்கா அப்படின்னு கேட்டா இல்ல. சஹாபாக்கள் எல்லாம் நன்மையை தேடி ஓடுனாங்க. உங்களுக்கு சொர்க்கம் அப்படின்னு சொன்னாலுமே ஓடுவாங்க. அப்ப சொர்க்கம்னு தெரிஞ்சதுக்கு நம்மள கையில எல்லாம் விட்டுட்டோம்னா அவ்வளவுதான் போச்சு. நீ சொர்க்கவாதிப்பா அப்படின்னு சொல்லிட்டோம்னா அவ்வளவுதான். எனக்கு சொர்க்கம் கொடுத்துட்டான்பா அல்ல, இனிமே நான் அதையும் செய்ய மாட்டேன் இதையும் செய்ய மாட்டேன் விட்டுட்டு போயிடுவோம். எல்லாம் எனக்கு சொர்க்கம் சொல்லிட்டாங்க. சஹாபாக்கள் எல்லாம் அப்படி இருந்தவங்களே கிடையாது. இன்னும் நான் என்ன செய்யணும், இன்னும் எதெல்லாம் செஞ்சா என்னுடைய இறைவன் என்ன இன்னும் பிடிக்கும் என்னுடைய இறைவனுக்கு அப்படின்னு தேடுனவங்க. சோ ஒவ்வொரு கேள்விகள், ஏன் இதை செய்யணும், ஒரு விஷயத்த ரசூலுல்லாஹ் தடுத்து ஏன் இதை தடுக்கிறீங்கிற கேள்வி அங்க வரும். ஒரு தேனை வந்து ஒரு குர்ஆனுடைய வசனம் இருக்கு சூரத்துல் நம்ல்ல, சூரத்து தஹ்ரீம்ல இறை பெறக்கூடிய ஒரு வசனம், முதல் வசனம். நீங்க ஆரம்ப வசனத்தை எடுத்து பார்த்தீங்கன்னாலே அதுல வந்துட்டு ரசூலுல்லாஹ் ஆகுமான ஒரு பொருள், இதுல வந்து நம்ம தஃசீரெல்லாம் எடுத்து பார்க்கும்போது தேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆகுமான ஒரு பொருள், ரெண்டு மனைவிகளுடைய சண்டை, ஒரு மனைவி கிட்ட இருந்து வரும்போது அங்க தேனை ரொம்ப விருப்பமா ரசூலுல்லாஹ் சாப்பிட்டுட்டு வர்றாங்க, விருப்பமான ஒரு பொருள். அதனால வந்து மற்ற மனைவிகள் அங்க அடம் பிடிப்பாங்க. இன்ஷால்லா அந்த ஹதீஸ் எல்லாம் நீங்க கேட்கும்போது ரொம்ப ரொம்ப ஒரு மதுரமான ஒரு ஹதீஸா நம்மளுக்கு இருக்கும். அப்படி ஒரு ஹதீஸ் அது. அந்த இதை நீங்க எடுத்து இந்த குர்ஆனுக்கான தஃசீர் விளக்கம்னு நீங்க தேடும் போதே அந்த ஹதீஸ் நம்மளுக்கு கிடைச்சிரும். அதுல இருந்து நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு உண்மையிலேயே அல்லாஹ் ஏன் அப்படின்னு சொல்லி அந்த கொஸ்டின் கேட்டாங்கிறதே நம்மளுக்கு புரிஞ்சிடும். அப்படி ஒரு ஹதீஸ் அது. ரெண்டு மனைவிகள், ரொம்ப பிரியமான மனைவிகள், அன்னை ஆயிஷா, அன்னை ஹப்ஸா, ரசூலுல்லாஹுடைய மனைவிகள். மூன்றாவதாக இன்னொரு மனைவி அன்னை ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா. அன்னை ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய இல்லத்திலிருந்து திரும்பும் போது அவர்களுடைய வீட்டில் கொஞ்ச நேரம் அதிகமா தங்கிட்டு வர்றாங்க. அன்னை ஆயிஷாவும் அன்னை ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா இவங்க இருவருமே ரெண்டு பேரும் என்ன பண்றாங்க, ரொம்ப நேரம் கழிச்சு வர்றதுனால விசாரிப்பாங்க இல்லையா, என்ன ஆயிடுச்சு என்ன விஷயம்லாம் விசாரிக்கும் போது தேன் சாப்பிட்டுட்டு வந்தேன் அப்படின்னு சொல்ல, இதனால வந்து ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு ஒரு விதமான பொறாமை. அந்த பொறாமை குணத்தால அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணிக்கிறாங்க. நீங்க வந்து அவங்க வீட்டுல இருந்து வரும்போது ஒரு பேட் ஸ்மெல் வருதுன்னு சொல்லுங்க. ஏன்னா ரசூலுல்லாஹ்க்கு உங்க உடம்புல இருந்து பேட் ஸ்மெல் வரதெல்லாம் பிடிக்காது, அப்படிதானே? ஸோ ஒரு பேட் ஸ்மெல் வருது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்லுங்க, நானும் அதே மாதிரி சொல்றேன். அப்ப ரசூலுல்லாஹ் அந்த தேனை சாப்பிடாம விட்டுருவாங்க. அப்ப அங்க ரொம்ப நேரம் தங்க மாட்டாங்க. ஸோ அந்த மூன்றாவது மனைவியினுடைய வீட்டுல ரொம்ப நேரம் இருக்க மாட்டாங்க அப்படின்னு ஒரு இதுல வந்து இவங்க ரெண்டு பேரும் முடிவு பண்றாங்க. ஃபர்ஸ்ட் மனைவி அதே மாதிரி சொல்லிட்டாங்க. அங்க ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய இல்லத்துக்கு போகும்போது அவங்களும் சொல்லிட்டாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அதே மாதிரி அவங்களும் சொல்றாங்க, ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் வருதே அப்படின்னு சொல்லி. அதனால ரசூலுல்லாஹ் அந்த தேன் சாப்பிட்றதை விட்டுட்டாங்க. அதை கண்டிச்சு அல்லாஹ் வந்து குர்ஆனுடைய முதல் வசனத்தை இறக்குறான். இதுல வந்து அன்னை ஆயிஷா வந்து உண்மையிலேயே அங்க பொறாமைப்பட்டு அங்க வேலை செஞ்சது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. பட் மற்ற ரெண்டு மனைவிகளை பொறுத்த வரைக்கும் தேனை கொடுத்தது வந்து ஹப்ஸா ரலியல்லாஹுன்னு ஒரு விதமான ஹதீஸும் இருக்குது. சரி செய்தவர்களோட இருக்கக்கூடியவங்கள வந்து அங்க ஸைனப், அங்க பேர் மாற்றமும் இருக்குது. மொத்தத்துல ரசூலுல்லாஹுடைய இரண்டு மனைவிகள் சேர்ந்து அங்க பொறாமை காரணமாக ஒரு வேலை செய்தார்கள். ரசூலுல்லாஹ்வை தேன் சாப்பிட்றதை விட்டும் தூரமாக்க நினைச்சாங்க, மூன்றாவதாக ஒரு மனைவி கிட்ட இருந்து. இது நாம தெரிஞ்சுக்கலாம். அங்க அல்லாஹ் வந்து கண்டிச்சு ரசூலுல்லாஹ் ஏன் அப்படின்னு கொஸ்டின் கேட்டு வசனம், முதல் வசனத்தை இறக்கியிருப்பான். தஹ்ரீம், சூரத்து தஹ்ரீம் முதல் வசனம். யா ஐயுஹன் நபியு, நபியே, லிம துஹர்ரிமு, லிம துஹர்ரிமு, நீங்க ஏன் ஹராம்னு விலக்கிக்கிட்டீங்க. லிம துஹர்ரிமு மா அஹல்லல்லாஹு லக், அல்லாஹ் உங்களுக்கு ஆகுமான பொருளை தானே கொடுத்திருந்தான். அப்ப அல்லாஹ் உங்களுக்கு ஆகுமானதுன்னு சொன்ன ஒரு பொருளை நீங்க ஏன் உங்களுக்கு ஹராம்னு சொல்லி விலக்கிக்கிட்டீங்க, ஏன் நீங்க அதை விலக்கிக்கிட்டீங்க, அது என்ன காரணத்தினால? உங்களுடைய மனைவிகளுடைய திருப்தியை கருதி, உங்களுடைய மனைவியினுடைய ரொதி மருதாதி ஒரு திருப்தியை கருதி, ஒரு பொருத்தத்தை கருதி, அந்த காரணத்தினாலயா? அல்லாஹ் கஃபூருர் ரஹீம், அல்லாஹ் மிகவும் மன்னிப்பவன், கிருபையாளன், அவன் ரஹீம். அல்லாஹ் உங்களுக்கு ஆகுமானதுன்னு சொன்ன தேனை நீங்க ஏன் உங்களுக்கு ஹராம்னு ஒதுக்கிக்கிட்டீங்க? துஹர்ரிமு லிம துஹர்ரிமு, நீங்க ஏன்
அல்லாஹுமே ஏன்னு கொஸ்டின் கேட்டான், ரசூலுல்லாஹ வார்ன் பண்றதுக்காக. நீங்க ஏன் அதை ஹராம்னு ஒதுக்கிக்கிட்டீங்க? அல்லாஹ் உங்களுக்கு ஆகுமான பொருளா தானே அதை கொடுத்தான். சோ ரசூலுல்லாஹையுமே அங்க வார்ன் பண்றதுக்கு ஒரு ஆயா வந்தது. அங்கேயுமே அல்லாஹ் ஏன்னு ஒரு கேள்வி கேட்டான். அப்ப மனிதர்கள் அல்லாஹுடைய படைப்புகள், நாம கொஸ்டின் கேட்பாம இருப்போமா அப்படின்னா கொஸ்டின் கேட்போம். ஏகப்பட்ட விஷயங்கள்ல நம்ம கொஸ்டின் கேட்போம். நம்மளுக்கு சந்தேகம்னு ஒண்ணு வராம இருந்தாலும் அதெல்லாம் பெரிய விஷயம், அப்படிதானே? நம்மளுக்கு எல்லா விஷயத்திலையும் சந்தேகம் வரும். நம்மளுக்கு புக்கை கையில கொடுத்து, இது உங்களுடைய கிதாப், உங்களுடைய வேதம் அப்படின்னு அல்லாஹ் கையில கொடுத்துட்டான். நம்ம கையில கொடுத்து உங்களுக்கு எல்லா விஷயங்களும் தெளிவாக்கப்பட்டுருச்சு. உங்களுடைய தூதர், என்னுடைய இறுதி தூதர், இந்த உலகம் முடிவு வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரே தூதர். அவருடைய உம்மத்து தான் நம்ம எல்லாருமே. நம்மளுக்கு பின்வரும் சந்ததிகளும் நம்மளுக்கு முன் இருந்த ரசூலுல்லாஹுடைய காலத்துல வாழ்ந்ததுல ஆரம்பிச்சு இறுதி மனிதர் வரைக்கும் ரசூலுல்லாஹுடைய உம்மா. அனைவரும் ரசூலுல்லாஹுடைய உம்மா. நாம எல்லாருமே பிறந்து முடிச்சிட்டோம். நம்மளுக்கான எல்லா விஷயங்களும் தெளிவாக்கப்பட்டு முடிச்சிருச்சு. நம்மளுடைய எல்லா விஷயங்களும் தெளிவாக்கப்பட்டு முடிச்சதுக்கு பிறகும் நம்ம மார்க்கத்துல நம்மளுக்கு சந்தேகம் வரும். ஏன் நாங்க நம்பணும்? ஏங்கிற அந்த கொஸ்டின் இல்லாம இருக்கவே இருக்காது. வேலண்டைன்ஸ் டே, பர்த்டே, வெட்டிங் டே, வெட்டிங் அனிவர்சரி ஏன் நாங்க செலிப்ரேட் பண்ணக்கூடாது? நாங்க ஏன் பர்த்டே கொண்டாடக்கூடாது? மாற்று மத கலாச்சாரம்ப்பா, ஃபாலோ பண்ணாதீங்கப்பா. நாங்க ஏன் வேலண்டைன் டே கொண்டாடக்கூடாது? இல்லப்பா, அதுவும் மாற்று மத கலாச்சாரம்ப்பா. இஸ்லாத்துல புதுமையை புகுத்தக்கூடாதுப்பா. நம்மளுக்கு எல்லாமே தெளிவாக்கப்பட்டுருச்சுப்பா. நம்ம தெளிவா எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாலும் ஏன் அப்படிங்கிற கேள்வி வரும். பன்றி இறைச்சி, மாட்டுடைய இறைச்சி, பன்றி இறைச்சி ஏன் சாப்பிடக்கூடாது? அல்லாஹ் ஹராம்னு ஒதுக்கி இருக்கான்ப்பா. நிறைய விஷ கிருமிகள் மாமிசத்தை அறுத்து வெளியில வச்சு பல நாள் ஃப்ரீஸ் பண்ணி ஃப்ரோஸ் பண்ணி அப்ப கூட அந்த கிருமிகள் உள்ள சாவுறது இல்லை. மனிதனுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய கிருமிகள் உள்ள இருந்துகிட்டே இருக்கு. அது தெளிவை கொடுத்தும் நம்ம மக்கள் ஏன்? அல்லாஹ் ஆகுமானதா ஆக்கியிருக்கா. ஒட்டகம் சாப்பிடலாம், பசுமாடு சாப்பிடலாம், மாடு, காளை மாடு, சோ மாடு சாப்பிடலாம். அல்லாஹ் ஆகுமானதா ஆக்கி இருக்கிறான். ஆடு, கோழி எல்லாத்தையும் ஆகுமானதா ஆக்கி இருக்கிறான். சோ அல்லாஹ் ஆகுமானதா ஆக்குனதை ஒரு சாப்பிட சொன்னா ஏன் அதை சாப்பிடுறீங்க? ஏன் சாப்பிடணும்? அனிமல்ஸை கொலை பண்ணணுமா? நம்ம கேள்வி கேட்கிறோம். ஏன்னு கேள்வியை இப்பவும் நம்ம கேட்டுட்டு இருக்கோம். ஏன்னா பதில் தெளிவாக்கப்பட்டதுக்கு பின்ன, தெளிவாக்கப்படாத காலத்துல, ஏன்னா அந்த கேள்விகள் அப்ப அவங்களுக்கு சந்தேகத்தை கொடுக்கக்கூடிய காலத்துல அப்ப சஹாபாக்களுக்கு இந்த கேள்விகள் தோணி இருக்காதா? மனிதர்களிடத்தில் நாங்கள் யாரிடத்தில் ரொம்பவும் கண்ணியமான முறையில் நாங்கள் நடந்து கொள்ள தகுதியானவர்? உம்மா. ஏன் ரசூலுல்லாஹ் உம்மான்னு சொன்னாங்க? இன்னைக்கு தேடுறோம் நம்ம. ஏன் ரசூலுல்லாஹ் உம்மான்னு சொன்னாங்க? அதுக்கான பதிலையும் ரசூலுல்லாஹ் கொடுத்துட்டாங்க. தாயின் பாதத்தில் சொர்க்கம் இருக்குது. தாய் தகப்பனுக்கு கண்ணியம் கொடுக்கணும். பனி இஸ்ரவேலர்களிடத்தில் வாக்குறுதி வாங்கினதுலயே அல்லாஹ் சொல்லுவான், லா தஅபுதூன இல்லல்லாஹ், லா தஅபுதூன இல்லல்லாஹ். அல்லாஹ்வை தவிர வணங்க தகுதியானது யாருமே கிடையாது. அவன் ஒருவன் மட்டுமே வணங்க தகுதியான ஒரே நபர் அல்லாஹ் சுப்ஹானல்லாஹு தஆலா தான். அவனை தவிர நீங்க வேற யாரையுமே வணங்கத்துக்கான பொருளா எடுத்துக்காதீங்க, வணங்காதீங்க. கல்லை தூக்கிட்டு வந்தாங்க, கன்றை தூக்கிட்டு வந்து வச்சு வணங்குனாங்க. சோ அதெல்லாம் வணங்க தகுதியானது இல்ல, நீங்க வணங்க வேண்டாம், வணங்க தகுதியான ஒரே இறைவனை வணங்குங்க அப்படின்னு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சமூகத்துக்கு, பனி இஸ்ரவேலர்களுக்கு சொல்லப்பட்டுச்சு. வபில் வாலிதைனி இஹ்சானா, பெற்றோர்களிடத்தில் கண்ணியமான முறையில் நடந்து கொள்ளுங்க, பேணுதலோடு பெற்றோரிடத்தில் நடந்து கொள்ளுங்க. சோ பெற்றோருக்கான முக்கியத்துவம் குர்ஆனுடைய வசனம் இருக்கு, குர்ஆனுடைய வசனங்கள் இருக்கு. ஏன் நாம பெற்றோருக்கு அங்க சொல்லப்பட்டுச்சு உம்மான்னு சொன்னாங்களே, என்ன காரணம்? தாயின் பாதத்தில் சொர்க்கம் இருக்குது. தாய் தந்தையரை கண்ணியமான முறையில் நடத்தணும். மறுமையில் அதற்கான பலன் நம்ம கையில கிடைக்கும். சஹாபாக்கள் இதே மாதிரி நிறைய கேள்விகள் கேட்டிருந்தாங்க. போர்க்களத்துல பொருள்கள், வெற்றி பொருள்கள் கிடைக்கும் இல்லையா, அது ரிலேட்டடாகவும் கொஸ்டின்கள் கேட்டாங்க. போர்க்களத்துல கிடைச்ச பொருட்கள்ல பங்கு பிரிக்கிறது இல்ல, சில தகராறுகள் ஏற்படும். அந்த சூழ்நிலைக்காக அங்க கேள்விகள் கேட்கப்பட்டுச்சு. ஏன் அப்படின்னு கொஸ்டின் வந்துச்சு. அந்த கொஸ்டின்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அங்க அவங்களுக்கு பதில் கொடுத்தான். துல்கர்னைன் அவரை பற்றிய கேள்வி, உயிர் ரூஹை பற்றிய கேள்வி,
நிறைய பேர் சொல்லுவாங்க குரான் வேதம் நம்பிருங்க, என்ன சொல்லப்பட்டுச்சு குரான்ல உங்களுக்கு சந்தேகம் கிடையாதுன்னு அல்லாஹ் சொல்லிட்டான், அதனால என்ன சொல்லியிருக்கோ அப்படியே நம்புங்க. அதே குரானுடைய வெர்சஸ் இருக்கு, அதே குரானுடைய வெர்சஸ் இருக்கு, சிந்தித்து பாருங்கள். அல்லாஹ் சொல்லுவான் சிந்தித்து பாருங்கள். கேள்வி கேட்கவே கூடாது, என்ன சொல்றோமோ உடனே நம்பிடணும் அப்படின்னு நம்ம சொன்னாலுமே, ஏன்னா அல்லாஹ் சொல்லிட்டான் சந்தேகம் இல்லாத ஒரே வேதம்னு சொல்லிட்டான், அதனால எந்த கேள்வியுமே கேட்க கூடாது இப்படின்னுமே சொன்னாலுமே அல்லாஹ் சொல்லி இருக்கிறான் கேள்வி கேட்க சொல்லி. குரான் வெர்சஸ் இருக்கு, ஆனா கேள்வி எப்படி கேட்கணும்? சஹாபாக்கள் போன்று கண்ணியத்தோடு ரசூலுல்லாஹ் இடத்தில் அணுகி கேள்வி கேட்டாங்களே, இது மட்டுமா கேள்வி கேட்டிருக்காங்க? ஹதீஸ்ல எடுத்து பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான கேள்விகள், லட்சக்கணக்கான கேள்விகள் அங்க இருக்குது. எல்லா கேள்விக்கும் ரசூலுல்லாஹ் அங்க பதில் கொடுத்திருப்பாங்க. அல்லாஹ் சுப்ஹானல்லாஹு தஆலா எல்லா கேள்விக்கும் அங்க தெளிவுபடுத்தி இருப்பான். எத்தனையோ கேள்விகள் கேட்கப்பட்டுச்சு. ஏன்னா அவங்களுக்கு இருந்த ஆர்வம், நம்மளுடைய டார்கெட் என்ன? சொர்க்கம், அல்லாஹ் சுப்ஹானல்லாஹு தஆலாவுடைய பொருத்தம். இன்னைக்கு நம்ம இடத்துல அந்த மாதிரி ஒரு எண்ணத்தோட கேள்வி இல்லை. ஏன் அப்படின்னு கேட்கறதுனால நம்ம என்னதை சாதிக்கிறதா நினைக்கிறோம்? நானும் கேள்வி கேட்டுட்டேன், மார்க்கத்துல நான் ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணிட்டேன். ஸோ நம்மளுடைய கேள்விகள் நம்மளுடைய டார்கெட்டா இருக்கக்கூடிய சொர்க்கத்துக்கான கேள்விகளா இல்லை, என்னுடைய நன்மைகளை இன்னும் இன்னும் அதிகமாக்கி தரக்கூடிய கேள்விகளா அங்க இல்லை. ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணணும், மார்க்கத்துல ஏதாவது ஒரு ஃபசாதை உண்டு பண்ணி விட்டுட்டு போயிடணும். இப்படிதான் நம்மளுடைய கேள்விகள், அந்த ஏன் அப்படிங்கிற கேள்விகள் இருக்குது, தவிர்ந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் பாதுகாத்த நன்மக்களை தவிர இந்த ஏன்கிற கேள்வி வரும்போது நிறைய மக்கள் கேட்கக்கூடியது எதையாவது ஒண்ணு இஸ்லாத்துல திணிச்சிடணும், இல்ல திணிக்கப்பட்ட விஷயங்களை தடுக்கிறதுக்காகவும் அந்த கேள்விகள் இருக்கலாம். மார்க்கத்தை விளங்கி கொண்டவர்கள் நம்ம நல்லாவே தெரியும். அல்லாஹ் பாதுகாத்த நன்மக்களை தவிர நிறைய மக்களுடைய இந்த ஏன் என்ற கேள்வி ஃபசாதை பரப்பக்கூடியதாக, குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடியதாகத்தான் இருக்குது. ஆனா சஹாபாக்களுடைய கேள்வி எல்லாம் அப்படி இருந்ததே கிடையாது. சஹாபாக்கள் ஒரு கேள்வி கேட்கிறாங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த காலம் வரைக்கும் பயன்படக்கூடியதா இருக்கும். ஏன்னா அவங்க அல்லாஹ்விடத்தில் எதிர்பார்த்த கூலி அப்படி. அல்லாஹ்விடத்தில் அவர்கள் நன்மையை எதிர்பார்த்தார்கள், அல்லாஹுடைய பொருத்தத்தை நாடினார்கள், மறுமையில் அவர்களுக்கான கண்ணியத்தை நாடினார்கள். நாம இன்னைக்கு அதெல்லாம் நினைக்கிறதே இல்லை. ஏன்னா இன்னைக்கு ரசூலுல்லாஹ் ஆல்ரெடி எச்சரிக்கை செஞ்சுட்டு போனதுதான், அறிவிலிகள், அறிவீனர்கள், அவர்களை மக்கள் தங்களுக்கு தலைவர்களாக்கி கொள்வார்கள். அவங்களிடத்திலையும் கேள்வி வரும், மார்க்கத்தை பற்றிய தப்பு தப்பான தீர்ப்புகளை கொடுப்பாங்க. அவங்க வழிகட்டு போனது மட்டும் இல்லாம மற்றவங்களையும் வழி கெடுப்பார்கள். இது புகாரிலையும் இருக்கு, முஸ்லீம்லையும் இருக்கு. ரசூலுல்லாஹ் எச்சரிக்கை செஞ்சுட்டு போனவங்க. ஏன்னா அவங்க ஒரு கேள்வி கேட்கப்பட்டுச்சுன்னா கேள்விக்கான பதில்கள் தெளிவாக கொடுக்கப்படாது. ஏன் ஒரு கேள்வி எடுக்கப்படுது அப்படின்னாலே கேட்கிற கேள்விக்கும் அங்க முதல்ல தெளிவு இருக்காது. அவங்களுடைய எண்ணம் அல்லாஹுடைய பொருத்தமாக, அல்லாஹுடைய நன்மையை கருதியதாக, தங்களுடைய நன்மையை அதிகரிக்க கூடும் அப்படிங்கிற எண்ணத்துல அந்த கேள்வியும் இருக்காது. அறிவிலிகளை தலைவராக எடுத்துக்கொண்டு அவர்கள் கொடுக்கும் தவறான பதில்களையே வைத்துக்கொண்டு மார்க்கத்தில் அவர்களும் கெட்டு கேள்வி கேட்பவர்களும் தங்களை தாங்களே கெடுத்துக் கொள்ளக்கூடியவர்களாக மார்க்கத்தில் பின்னால் வரக்கூடிய மக்கள் வருவார்கள்னு சொல்லி ரசூலுல்லாஹ் எச்சரிக்கை செஞ்சுட்டு போயிருக்காங்க. ஸோ மார்க்கத்துல நாம ஒரு கேள்வி கேட்கிறோம் அப்படின்னா எச்சரிக்கையா இருக்கணும், கவனத்தோட இருக்கணும். ஏன்னா இந்த கேள்வி சாதாரண விஷயம் கிடையாது இல்லையா? மறுமையில் அல்லாஹ் நம்மளிடத்தில் ஒரு கேள்வி கேட்பானே, அதை சிந்தித்து துன்யாவில் நாம் முதலில் கேள்வி கேட்க வேண்டும். எச்சரிக்கையோடு இருக்கணும், கேள்விகள் கேட்கக்கூடிய விஷயத்தில் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ் கேள்விகளே கேட்க கூடாதுன்னு எங்கேயுமே ஹதீஸ் கிடையாது. கேள்விகள் கேட்டதுனாலதான் நிறைய பதில்கள் கிடைத்தது. சோ அல்லாஹுக்கு இந்த விஷயம் பிடிக்குமா, அல்லாஹுடைய பொருத்தத்தை அது பெற்றுத்தருமா, இந்த மாதிரி சிந்தனைகளோடு நாமும் ஏன் என்ற கேள்வியை கேட்போம், மார்க்கத்தில் தேடுவோம். ஏன்னா நம்மளுக்கு இந்த மார்க்கம் அல்லாஹ் நம்ம கையில கொடுத்த பொக்கிஷம், பொக்கிஷத்தை தவற விட்டுறக்கூடாது, மிகப்பெரிய ட்ரெஷர். நம்மளுடைய பிள்ளைகள் எப்படி நம்மளுக்கு ஒரு ட்ரெஷரோ, ஒரு பொக்கிஷமோ, அது போல நம்மளுடைய மார்க்கம் நம்மளுக்கு ஒரு பொக்கிஷம், நம்மளுடைய ஜாக்பாட்.
அப்படிப்பட்ட பொக்கிஷத்துல நம்மளுக்கு சந்தேகம் வேண்டாம். அல்லாஹ் நம்மளை சிந்திச்சு பார்க்க சொல்லியிருக்கான். சிந்தித்து செயல்படுங்கள். மார்க்கத்துல ஃபசாத உண்டு பண்ணணும், குழப்பத்தை உண்டு பண்ணணும், விஷமத்தை செய்யணுங்கிற எண்ணத்தோட கேள்விகளை வேண்டாம். நம்மளுடைய கேள்விகள் எப்படி இருக்கணும்? நமக்கு நன்மையை தராம நம்மளுக்கு அடுத்து வரக்கூடியவங்களுக்கும் அது நன்மையை தரக்கூடியதாக இருக்கணும். நம்மளுடைய கேள்விகள் மூலமா நமக்கு தெளிவு பிறக்கணும். அப்படிப்பட்ட கேள்விகளை இன்ஷா அல்லாஹ் நாமும் கேட்போம், சஹாபாக்களை போல. மார்க்கத்துல அல்லாஹ் அதற்கு பதில கொடுத்திருக்கிறான். பதில தேடும் போது நம்மளுக்கு கிடைக்கும். சகோதரிகளே, எல்லா கேள்விகளுக்கும் பதில் கொடுக்கப்பட்டிருக்குது. நம்ம மார்க்கத்தை தேடும் போது எல்லா கேள்விகளுக்குமே பதிலும் கிடைக்கும். ஏன் என்ற கேள்வியை கொண்டு நாமும் பயணிப்போம், நாமும் தேடுவோம். ஏன் அல்லாஹ் இப்படி சொன்னா? ஏன் அல்லாஹ் தேனை நம்மளுக்கு ஆகுமானதுன்னு ஆக்குனா? ஏன்? அதனுடைய மருத்துவ குணம் என்ன? ஏன் அல்லாஹ் கொசுவை உதாரணம் காட்ட கூட தயங்க மாட்டேன்னு சொன்னா? காரணம் என்ன? நிறைய கேள்விகள் இருக்குது நமக்குள்ள எழும். சிலந்தி பூச்சி, அன்கபூத், சிலந்தி பூச்சியை பத்தி அல்லாஹ் பேசுறானே, ஏன் அப்படி? என்ன அது செய்யுது? எதனால அல்லாஹ் சிலந்தி பூச்சி எல்லாம் காரணமா காட்டி பேசுறான்? அல்லாஹ் இரவை பற்றி பேசி இருக்கிறான், இரவின் மீது சத்தியமிட்டு பேசி இருக்கிறான். அல்லாஹ் சத்தியமிட்டு பேசுறானே, ஏன் அப்படி சத்தியமிட்டு அல்லாஹ் பேசணும்? அல்லாஹ் நபிமார்களை பற்றி பேசி இருக்கிறான். அது எதுக்காக? நபிமார்களுடைய வரலாறுகள் அல்லாஹ் நம்மளுக்கு சொல்லியிருக்கான். என்ன காரணம்? அப்ப என் நபிகளுடைய வரலாறுல இருந்து நாம ஏதோ ஒரு விஷயத்தெல்லாம் நம்மளுக்கு வெளிப்படுத்த நினைக்கிறோம், அதை நம்ம தேடி போகணும். நன்மை தீமைகளை பிரித்து அறிவிக்கக்கூடிய வேதத்தை நம்ம கையில கொடுத்தும் எது நன்மை எது தீமைன்னு தெரிஞ்சிக்காம இருக்கிறத விட அறிவு இல்லாத ஒருத்தர் யார்? அறிவீனன் யார் இருக்க முடியும்? அல்லாஹ் மதுவை தப்புன்னு சொல்றாரு. ஏன் மதுவை ஏன் கூடாதுன்னு அல்லாஹ் ஹராமாக்கி இருக்கிறான்? ஏன்? நம்ம உடம்புக்கு அப்படி என்ன அது தீங்க உண்டு பண்ணுது? தங்கத்தில் சாப்பிடுவதை, வெள்ளியில் சாப்பிடுவதை அல்லாஹ் வேணான்னு சொன்னானே, ஏன்? ரசூலுல்லாஹ் ஏன் அதை வேணான்னு தடுத்தாங்க? என்ன காரணம்? சகோதரிகளை, இந்த ஏன் என்ற கேள்வியை நமக்குள்ள நாம கேட்டு நாம பதில தேடும் போது நம்மளுக்கு தெளிவு பிறக்குது. இந்த ஏன்கிற கேள்வி இல்லாமல் நம்மளுடைய மார்க்கம் இல்லை. சிந்தித்து பார்ப்பவர்களுக்குத்தான் மார்க்கம். சிந்தித்து பார்ப்பவர்கள் தான் வெற்றியாளர்கள். அவங்க வெற்றி அடைந்து கொள்கிறார்கள். பதிலை தேடுங்கள். அல்லாஹ் ஒரு விஷயத்தை தடை செஞ்சிருக்கானா, என்ன காரணம்? அதுக்கு காரணம் இருக்கும். நம்ம தேடும் போது நம்மளுக்கு பதில் கிடைச்சிரும் இன்ஷா அல்லாஹ். நிச்சயமாக சகோதரிகளே, ஏன்கிற கேள்வி இல்லாம நம்மளுடைய மார்க்கம் உருவாகல. ஏன்? மனிதனே அங்கு படைக்கப்படல. மனிதனுடைய படைப்புக்கும் ஏன் என்ற கேள்வி இருந்தது. நாம் விளங்கி வாழ்வோம். இன்ஷா அல்லாஹ் வல்லர் ரஹ்மான் அதற்கு நமக்கு வழிகாட்டுவானாக. அல்ஹம்துலில்லாஹ். இன்னும் நிறைய விஷயங்களை நாம் தெரிந்து கொள்வோம். இன்னும் அடுத்தடுத்த பயான்களிலே நிறைய சகோதரிகளுடைய பயான்கள் மூலமாக இன்னும் நிறைய விஷயங்களை இன்ஷா அல்லாஹ் நாமும் அறிந்து கொள்வோம், தெரிந்து கொள்வோம். அடுத்த பயான்களிலே அல்லாஹ் ரஹ்மான் நாடட்டும். அல்ஹம்துலில்லாஹ். சுப்ஹானல்லாஹும்ம வ பிஹம்திக நஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ நதூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.